ஜெர்மன் ஹாம்பர்க்கில் பயணிகள் படகு மீது மற்றொரு படகு மோதியதில் குறைந்தது ஒருவர் படுகாயமடைந்தார். மேலும் பலருக்கு சிகிச்சை தேவைப்பட்டது என்று ஹாம்பர்க்கின் தீயணைப்பு மற்றும் போலீசார் தெரிவித்தனர். திங்கட்கிழமை காலை 6:45 மணியளவில் ஹாம்பர்க்கில் உள்ள எல்பி நதியில் பயணிகள் படகு மீது படகு மோதியதில் மொத்தம் 11 பேர் காயமடைந்தனர். ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்தான காயம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் பெரும்பாலானோருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன. இந்த விபத்தில் மொத்தம் 25 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் எத்தனை பேர் படகில் இருந்த பயணிகள் அல்லது ஊழியர்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஹாம்பர்க்கில் பல படகுகள் எல்பேவை தவறாமலும் கிடக்கின்றன. மேலும் நகரத்தின் பொது போக்குவரத்தில் ஒரு முக்கிய பகுதியாகும். சில குடியிருப்பாளர்கள் இந்த படகுகளை தங்கள் அன்றாட பயணத்திற்கு பயன்படுத்துகின்றனர். முதற்கட்ட விசாரணைக்கு அமைய பனிமூட்டமான வானிலையின் போது 2 படகுகளும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. விபத்தின் போது படகின் சில ஜன்னல்கள் உடைந்தன. ஆனால் படகு மூழ்கும் அபாயம் இல்லை என தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். எண்ணெய் அல்லது எரிபொருள்கள் எதுவும் கசிந்ததாக தெரியவில்லை. காலையில் அவசர அழைப்பிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய 55 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். அனைத்து ஜன்னல்களும் உடைந்தன. ஒரு அலை உள்ளே வந்தது. நான் நனைந்து உறைந்து விட்டேன். நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் என வேலைக்காக ஹாம்பர்க் செல்ல படகில் பயணித்த பெண் ஒருவர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.